ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போயிடலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா தூங்கிட்டு இருக்கா. நைட் சமயத்தில் திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வருது. தூக்க கலக்கத்திலே கால் அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஃபோன் காலில் எதிர் சைட்லேருந்து சொல்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக டாக்ஸி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரமாக அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து தூக்கம் கொஞ்சம் வந்து கலையவும் யோசிக்கிறா. ஹாஸ்பிட்டலில் யார் இருக்கா? என்னோட அப்பா, என்னோட அம்மா எல்லாருமே ஊரில் இருக்காங்க, நான் இங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ டாக்ஸியில் ஏறி அவளும் வந்து ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றா. அங்கே வந்தால் அவளுக்குன்னு சொல்லி வாசலில் ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவளோட பேரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தரன்னு தூக்க கலக்கத்தோடு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவளும் போகிற வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கா. அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, என் ஒய்ஃபை காப்பாற்றுமா, தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என் ஒய்ஃபுக்கு பிளட் கொடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கை வலிக்குது விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. சரின்னு அவர் விட்டுட்டு சாரி கேட்குறாரு. சமயத்தில் தான் நம்ம கோல்டு பாஸ் ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஸோ அவர் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, ஏபி பாசிட்டிவ் பிளட், RH நெகட்டிவ் டைப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு உடனே, என் தங்கச்சி இங்கே குழந்தை பத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் சர்ஜரிக்காக அவளுக்கு பிளான் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. திடீர்னு அவளுக்கு பிளட் லாஸ் ஆகி பிளட் தேவைப்பட்டுச்சுன்னா உன்னோட ஹெல்ப் வேணும், நீ பிளட் டொனேட் பண்ணணும், அதுக்காக தான் கூப்பிட்றேன்னு உடனே நம்ம ஹீரோனும் பிளட் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் நீ யார், என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது, என்னோட பிளட் டைப் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் கரெக்டாக அங்கே இன்னொருத்தன் வரான். இவனோட பேரு கியூ. ஸோ கியூ உள்ள வந்த உடனே, சென்ஷன், நீ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியோட வெப்சைட்டை பார்த்ததில்ல, ட்ரைனிங் அப்போ கம்பெனியை பற்றின ஹிஸ்ட்ரியை வந்து நீ கேட்டதில்லை, கற்றுக்கிட்டதில்லை, எதுவுமே பண்ணலையா என்ன, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் கூடமா தெரிஞ்சிருக்க மாட்டேன், நம்ம கம்பெனியோடைய CEO இவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் அப்போ தான் ஷாக் ஆகுறா. ஆமாம், இவனெல்லாம் பார்த்த மாதிரியே இல்லையா, ஐயோ இவன்கிட்ட வேற வாயை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பாஸ், ஹலோ பாஸ் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் கியூவும் இவளை பார்த்து, என்ன யாருன்னு தெரியுமா அப்படின்னு உடனே அவளோ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாருமே ஆஃபீஸில் ஹேண்ட்ஸம் கியூன்னு தான் கூப்பிடுவாங்க. அவனுக்கு கேர்ள்ஸ் பின்னாடி படையே அலைவாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவன் மேலே பயங்கர கிரிஷ் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இவங்க பேசி அறிமுகமாகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஒரு நர்ஸ் வராங்க. இங்கே பிளட் டோனர் யார், என்னை உடனே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோயினும் கியூவை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறா. பிளட் எல்லாம் டொனேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுமா, 2 மணி நேரம் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லைனா நீ கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்க்குறா. அப்போ தான் கியூ அங்கே வரான். ஸோ இந்த மாதிரி நைட் டயத்தில் கால் பண்ணிட்டோம், அதனால நீ எதுவும் நினச்சிக்காத, இனி எங்களுக்கு தேவையான ரொம்ப பெரிய ஹெல்ப்பை பண்ணியிருக்க, அதனால நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, காலையிலேயும் வந்து கிளம்புனா போதும், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கவும், ஐயோ இந்த ரூமில் தங்குறதா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இவ்வளோ பெரிய CEOக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கனா, அவன் சும்மா இருப்பானா, உனக்காக இத்தனோண்டு கூட செலவு பண்ண மாட்டான், நீ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்காத, அவன் பணம் கட்டி பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கியூவும் கொஞ்ச நேரம் கழிச்சு உடைய தங்கச்சி இருக்கக்கூடிய வார்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினோட தங்கச்சி ஹஸ்பண்டும் அங்கே ஹீரோயினையும் கியூவையும் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேபியும் என் ஒய்ஃபும் வந்து ரொம்ப நலமாக இருக்காங்க, அதுக்கு காரணம் நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் வந்துட்டு உடனே அவள் பேக்லேருந்து ஒரு கார்டை கடுக்கிறா. ஸோ அந்த கார்டை வந்து கலட்டிட்டு, எங்கள் அம்மா அவங்க கைப்பட எனக்காக இதை செஞ்சு கொடுத்தாங்க, எங்களை மாதிரி RH நெகட்டிவ் பிளட் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேர் இல்லை, அதனால் ரோடு கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு டேஞ்சரோ இல்லை ஏதாவது ஆகிட்டாலோ என்னுடைய பிளட் டைப் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது நான் உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுடைய பேர் அவங்களுடைய பிளட் டைப் எல்லாம் எழுத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அங்கே வரக்கூடிய ஹீரோவும் உன் ஒய்ஃபோனை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அங்கே அனுப்பி விட்டுட, நம்ம ஹீரோயினும் சரி நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. ஆனால் அவள் வந்து அப்போ தான் யோசிக்கிறா, என்னடா உள்ளே வரும்போது பார்த்தா டாக்ஸின்னு நீங்கள், அதுக்கப்புறம் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போனார், ஆனால் இப்போ பிளட் எடுத்ததுக்கப்புறமா அம்போன்னு விட்டுட்டீங்க. சில பேருக்கு லக் இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து சும்மா வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறும் போது லிஃப்ட் டோர் தானாகவே ஓப்பன் ஆகும், ஆனால் கையில் நிறைய திங்ஸ் வச்சுட்டு இருக்கும் போது பார்த்தோன்னா லிஃப்ட்டை வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க, அது மாதிரி தான் இங்கே நடக்குது அப்படின்னு பின்னாடி நிற்கிற ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டையும் பார்க்காம சொல்லிட்டு இருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்காக அவளே கொடுத்துட்ருக்கா. ஒரு சின்ன வில்லேஜில் தான் இவள் வந்து படிச்சிருந்துருக்கா, காலேஜும் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் முடிச்சிருக்கா. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு பெரிய சிட்டியில் இருக்கிறதுலே வந்து ஃபேமஸான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ட்ரைனிங் கூட அவள் அட்டன் பண்ணலை சொல்ல போனால். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இவள் வந்து முக்கியமான ஒரு போஸ்டிங்லலாம் கிடையாது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கம்பெனியில் வாங்கக்கூடிய ஒரு டாய்லெட் பேப்பர்லேருந்து ஒரு தண்ணி கேன்லேருந்து என்ன ஒரு செலவு பண்ணாலும் அது எல்லாத்தையும் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எவாலுவேஷனாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே வந்து நார்மலான ஊர் பேர் தெரியாத இடத்துல தான் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கா. எதுவுமே ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் கிடையாது, அவங்க கிராமத்தில் இருக்கிற மாதிரியானது தான். அவளே எதிர்பார்க்காத சமயத்தில் தான் அவளுக்கு கால் வருது, ஹீரோட கம்பெனியில்
ஜாயின் பண்ண சொல்லி. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஊர்க்காரங்க அத்தனை பேரும் அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அவளை ஆசையாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் அந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக ட்ரீமோட வந்துட்டுருக்கா. பெரிய பெரிய சிட்டி, பெரிய ஆஃபீஸஸ்ன்னு எல்லாத்தையுமே வாய்ப்புலேருந்து பார்த்துட்ருக்கா. ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். கம்பெனியில் இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருமே 60% 80% வந்து ஃபாரினர்ஸ் தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் அதே மாதிரி தான். வேறு வேறு காலேஜஸ், அதாவது அப்ராட்லேயோ இல்லை நேஷ்னல் லெவல் காலேஜஸ்லேயோ படித்தவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பிரைனியாக இருக்கவங்களும் தான் இங்கே வேலைக்கே எடுத்திருக்காங்க. ஆனால் என்னவோ இவளை வந்து செலக்ட் பண்ணும் போது அந்த ஹெச்ஆருக்கு தூக்கம் வந்துருச்சு போல், அதனால தெரியாமல் கிளிக் பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவளே ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறா. இவளோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. முதல் நாள் போன உடனே கொஞ்சம் நல்ல பாஸை பார்த்துருவோம், பாஸை பார்க்குறப்போ அவரை பயங்கரமாக வேலை செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளே பாஸ் ஆகுற மாதிரி தான், நம்மளுக்கு கீழே 4 பேர் வேலை செய்வாங்க, நம்மளை பார்த்து பவ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஒரு ஆப்பு கிடைக்குது. அது என்னன்னா, மெயினாக இருக்கவங்க எல்லாரையுமே வேலை கொடுத்து ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சுட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொசிஷனை கொடுக்காம எல்லாருக்கும் எடுபடி பண்ணுற வேலையை கொடுத்து விட்டுடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் மனசு தளராமல் எல்லா வேலையும் கொடுத்ததெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. டொனேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டயர்டில் அப்படியே சோஃபாலே தூங்கி போகிறா. இப்போ இவ தங்கிட்டு இருக்கிறதும் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு தான். இவங்க 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸு. இந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா அம்மா இங்கே சிட்டியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயினும் கூட தங்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் பெஸ்டிஸ். நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்காகன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்ததுன்னு ஒரு கார்டை கொடுத்துட்டு போனால, அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த கார்டை என்னடா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவன் தங்கச்சி கேட்கும் போது, இதில் பாரு ஸ்டிச்சஸே சரியில்லை, எந்த காலத்து மிஷினை வச்சு சச்சாங்களோ, அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் சரியே கிடையாது, ஓரத்தில் ஒழுங்காக கூட ரஃப் அடிக்கல அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு இந்த க்ளோத்தோட மெட்டீரியலும் நல்லா இல்லை, இதை எதுக்கு அவன் உன்கிட்ட கொடுத்துட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ அவனுடைய தங்கச்சி சொல்கிறா, அம்மா செஞ்சு கொடுத்ததுரா, அதில் லவ் அனுபவிக்கணுமே தவிர இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவங்க அம்மா அவளுக்கு எவ்வளோ நல்ல மனசோடு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ஷனை பற்றி நானும் கேள்விப்பட்டேன், அவள் ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப பிரைட்டாக இருக்கிறவ, நைவான பொண்ணு, இன்னசென்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவளுக்கு என்னடா இப்போ நம்ம கைமாறு செய்ய போகிறோம், அவளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பேசாமல் எப்பவும் போல ஒரு செக் எழுதி கொடுக்க வேண்டியதான. உடனே ஒன்னெல்லாம் கேட்டேன் பாரு, நானே யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தங்கச்சி சொல்லிடுறா. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கியூவும் சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. கியூவும் நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தோன்னா அவங்க பேரண்ட்ஸுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் 15 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோ கிட்ட இவன் வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ரொம்ப ஒரு ஒர்க்காஹாலிக்குங்கிறதுனால கியூவை போட்டு நிறைய வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறதா இப்போ கியூ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்புறம் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அவள் ஃப்ரெண்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய பாஸ்கெட் பால் கோர்ட்டை கிராஸ் பண்ணி தான் இவங்க வராங்க. ஆனால் அப்போ அவள் ஹீரோவையும் அவள் ஃப்ரெண்டையும் நோட் பண்ணலை. ஸோ அங்கே அவங்க அம்மா கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. ஸோ உன்னோட கசன் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அங்கே வராலாம், அவன் கூட தங்க வச்சுக்கணும்னு உங்கள் ஆண்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் தூக்கி வாரி போடுது. அவங்க அம்மாவை அவள் மறுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்க ஆண்டி ஃபோனை பிடிங்கிக்கிட்டு, லூலுக்கு வேலை கிடச்சிச்சுமா, திடீர்னு ஆஃபர் வந்துருச்சு, அதனால அவளால் வேறு பிளேஸ் பார்க்கவே முடியல, எங்களுக்கும் அந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது இல்லையா, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், நீ கொஞ்ச நாளைக்கு வந்து அவளை தங்க வச்சுக்கோ கூட, நீ ஏற்கனவே அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்க அப்படிங்கவும் நம்ம ஹீரோனும், இல்லை ஆண்டி நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், சின்ன அப்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு. உடனே நீ சொல்கிறது புரியுது, அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோமா, நீங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தீங்க, அவளை இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போ தான் சிட்டிக்கு வரா, காலையிலே வேற கிளம்பிட்டா, இந்நேரம்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து நிப்பா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல அவங்க மறுக்கிறதுக்கு. அவங்க வாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டே லூலு வந்துட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அங்கேருந்து கவனிக்கிறான் ஹீரோனோட வாய்ஸ் கேட்டுட்டு. ஸோ அங்கே அவள் வந்து திரும்பி பார்க்கும் போது கியூவும் அப்போ தான் திரும்பி பார்த்துட்டு ஓ சென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே நம்ம ஹீரோவும் அவள் எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்ன உடனே அவளோட ரெஸ்யூம் பார்த்தேன், அவளோட அட்ரஸ் இங்கே தான் இருந்துச்சு, இந்த ஏரியாவில் தான் அப்படின்ன உடனே இங்கேருந்து நம்ம கம்பெனிக்கு 1.5 மணி நேரம் ஆகுமேடா போயிட்டு வரதுக்கு, அதுக்கு எதுக்கு இவ இங்கே வீடு எடுத்து தங்கியிருக்கா அப்படின்னோடனே சில பேருக்கு அப்படிதான்டா, ரெண்ட் அவளுக்கு அங்கே ஆஃபீஸ் கிட்ட அதிகமாக இருந்திருக்கும், அதனால இங்கே வந்து தங்கியிருக்கா. ஆமாம் நீ எதுக்கு இதெல்லாம் பற்றி நோண்டிட்டு இருக்க, அவளை பார்த்து பயந்துட்டியா, அவனை ரியலைஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்ன உடனே ஏன் நான் வந்து ட்ரெஸ் வந்து கேஷுவலாக போட்டிருக்கேன், அதனால என்ன, நான் அவளுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஆமாம் நீ இந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டடா, ரெட்ட ஆள் மாதிரி தெரியுமா, ப்ரொஃபஷனல் க்ளோத்ஸில் இருந்தாலும் இல்லை கேஷுவலில் இருந்தாலும். ஆனால் நீ எதுக்காக அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இப்படி ஒளிஞ்சிருக்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னைய பார்த்தா கூட எதுவும் சொல்ல மாட்டான் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை அம்போன்னு விட்டுட்டு இங்கே லூலு வந்துருவான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா இல்லையா, பார்த்தா லூலு அவளுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாலாம் ஆகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எனிமி மாதிரி தான் இருப்பாங்க. லூலு வந்து இவளை விட பெரியவ. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து லூலு கிட்ட நம்ம ஹீரோயினும்
நீ இங்கே தங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, இது என் ஃப்ரெண்டோட வீடு தான், ஸோ நானே இங்கே ஓசிக்கு தான் இருக்கேன், இருந்தாலும் அவள் எதுவும் நினச்சிக்க மாட்டா, உன்னோட ஸ்கூல் ஜூனியர் தானே அவள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது லூலுவோ இல்லை கொஞ்ச நாளில் நான் வீடு பார்த்து போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு நீ என்ன ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க, ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ன உடனே உனக்கு தெரியாத அவங்கள பற்றி, உனக்கு இங்கே வேலை கிடச்சி நீ வந்ததுலேருந்து எப்போ பாரு அதையே தான் டான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவள் பாரு உன்னைய விட சின்ன பொண்ணு, அவளுக்கு இங்கே வேலை கிடச்சிருச்சு, அங்கே பாரு அவளுடைய அம்மா வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு அலையிறாங்கன்னு சொல்லி படுத்து எடுத்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி லூலு சொல்லிட்டு அவங்கள இமிட்டேட்லாம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர வழியில் ஒரு கேமிங் பற்றின ஒரு ஆட் பார்க்குறான். ஸோ அது பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே கியூக்கு கால் பண்ணிவிட்டு இந்த கேமிங் கம்பெனியை நான் வாங்கணும், மத்தியானத்துக்குள்ளே ஒரு எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணு, அப்போ வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு கான்ட்ராக்டும் முடிஞ்சால் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு மத்தியானத்துக்குள்ளே எப்படி பண்ணணும், இவன் ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கியூவும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவளோட பாஸ் வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு வேலையை வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீ எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணு, நீ இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணு, நீ இதை செக் பண்ணு, அதை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நானும் பண்ணணும் அப்படின்னு உடனே நீ எல்லாருக்கும் அசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, இதை ஸ்டாப்பிள் பண்ணு, அது இதுன்னு வந்து லொட்டுலஸ்க்கு வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பிறகு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு தட்டை அப்ரூவ் வாங்கணும்னு சொல்லி ஒரு மேனேஜர் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுற சமயத்தில் பார்த்தோன்னா அங்கே கியூ நின்றுட்டு இருக்கான். கியூவை சுற்றி நிறைய பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணும் வந்து கியூக்கு பார்த்து இன்னைக்கு நிறைய மீட்டிங் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வேறு சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல, உங்களுக்காக சாண்ட்விச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கொடுத்த உடனே கியூவும் அதுக்காக சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயின் அப்போ தான் அந்த டாக்குமெண்ட்டோட உள்ளே என்ட்ரு ஆகுறா. ஸோ இவளை பார்த்த உடனே இவனும் சென்ஷன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் என் பேர் கூட கியூக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வெக்கலாம் படுறா. ஆமாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஒரு மேனேஜரை பார்க்க போகிறேன்னு அவர் பேர் சொல்ல, நானும் அங்கே தான் போகிறேன், பேசாமல் நானே அந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கு பதிலாக பேப்பர் பேக்கில் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, இதை கொண்டு போயிட்டு டேபிளில் வச்சிடுறியா, என் பிளேஸில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் எனக்கு முதல்ல இவன் டேரெக்டாக பேசி வேலையெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரே குஷியாக இருக்குது. அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஹீரோயின் கிட்டே இவன் இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே திரும்ப அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் மறைக்கிறத பார்த்துட்டு ஆத்தி கண்ணாலே கொளுத்திடுவாளுங்க போலயே, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், ப்ளஷ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறான். அங்கே மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோனோட பாஸ் அங்கே வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. ரிப்போர்ட்டில் யார் எவாலுவேஷன் வேல்யூ எழுதுனது, அதில் ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க, எவ்வளோ பெரிய தப்பு அது, இப்போ வந்து மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கும், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அவ்வளோதான், நம்ம தலையெல்லாம் பயங்கரமாக உருளும், இஷ்டத்துக்கு 0 போட்டு வச்சுருக்கீங்க, இந்த ஒரு 0னால நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்நாள் சம்பளத்தை கொடுத்தா கூட அங்கே வந்து செட்டில் ஆகாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு யோசிச்சுட்டு தலையை பிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி, இவளுக்கு கியூவை நல்லா தெரியும், கியூ வந்துட்டு லிஃப்ட்டில் இவகிட்ட ரொம்ப நேரம் பேசினா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றா. உடனே எல்லாருமே சேர்ந்து ஆமாம்மா இவ கியூ கிட்ட பேசினான்னு சொல்ல, சரி கியூவை வச்சு பாசம் மடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே வந்துட்டு அங்கே கியூக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மீட்டிங்கை வந்து கொஞ்சம் டிலே பண்ண சொல்லு, நம்ம அதுக்குள்ளே கரெக்டான ஃபைலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நான் இல்லைன்னு உடனே செல்ஃபிஷாக இருக்காத பண்ணுன்னு எல்லாம் கண்ணா பின்னாடி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் டென்ஷனோட ஃபோன் எடுத்து கியூக்கு கால் அடிக்கிறா. கியூக்கோடைய நம்பர் இவகிட்ட எப்படி இருக்கும்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பிளட்டுக்காக கால் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் இருக்கும். ஸோ இப்போ வந்து இவகிட்ட இவங்க ஐடி கொடுத்து டாக்குமெண்ட்டையும் கொடுத்து அவங்க கால் எடுக்கல, அதனால நீயே எப்படியாவது ஓடி போய் தேடி கொடு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, இவங்கள பாரு, அப்புறம் அங்கேருந்து வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அலைய விடுறாங்க. இங்கே எப்படின்னா ஒரு ஃப்ளோருக்கும் வந்து டோர் ஆக்சஸ் வேணும் போல், அதனால் இங்கே வந்து ஒருத்தரும் வந்து என்னோட ஐடி கார்டை வச்சுக்கோன்னு சொல்லி இந்த ஃப்ளோருக்கு போ அந்த ஃப்ளோருக்கு போன்னு சொல்லி பயங்கரமாக நம்ம பிள்ளைய வந்து அலைய விட, அவளும் வந்து ஏதோ தலையில் அதை கோழி மாதிரி இங்கே அங்கேன்னு வந்து ஓடிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஓடிட்டு கடைசியாக மீட்டிங் ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கா, மற்றவங்க யாரையும் காணும். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஹாய் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அத்தனை ஐடி கார்டையும் வச்சுட்டே ஆட்ட, நம்ம ஹீரோவும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி லுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவளும் இங்கே மீட்டிங் நடக்கலைல்ல, இங்கே நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, ஏன்னா அதில் நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு 0 வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, சாரி பாஸ் எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத தப்பெல்லாம் அவளே போட்டு இழுத்துக்கிறா. ஸோ சைன் பண்ணாதீங்க, நான் வந்து இப்போ கரெக்டான டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதில் சைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாரி கேட்டுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆல்ரெடி சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சைன் பண்ணிட்டீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருக்கா. இவன் வேற உருன்னு இருக்கானே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாரி பாஸ் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன், சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அல்லாத குறையாக கெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் போய் அவள் தலையை தூக்கி விட்டு, இங்கே எனக்கு வந்து நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு தகுதி கூட உங்ககிட்ட இல்லை
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அந்த சமயத்தில் தான் கியூவோட செக்ரட்டரியும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கியூவை பார்த்த உடனே அப்படியே தடுமாறி போக, ஹீரோ வந்து என்னை வேலையை விட்டு தூக்க போகிறான், போச்சு எனக்கு இருந்த ஒரே வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பிக்க, உன்னை வேலையை விட்டுலாம் யாரும் தூக்க போகிறதில்ல, ஏன்னா கான்ட்ராக்ட் நாங்கள் சைன் பண்ணதே கரெக்டானதில் தான் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சைன் பண்ணீங்க, எங்கள் பாஸ் என்னன்னா இது தப்புன்னு சொன்னாரே அப்படின்ன உடனே, நீங்கள் கொடுத்தது தப்பானது தான், ஆனால் வந்து ஹீரோ வந்து பக்கா ஒரு கூர்மையான ஒருத்தன். ஸோ ஒரு தடவை வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால அவன் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து இங்கே உட்காந்ததுக்கப்புறமும் ஏகப்பட்ட ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து இங்கே இவளுடைய பாஸ்க்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் கண்ணாப்பிரான்னு எங்கெங்கேயோ ஓடி இருக்கா, எல்லாரோட ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் கத்துறாரு, எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு கூடமா தெரியாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போவ, நமக்கு தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காரு. அப்போ அவரும், நான் யாரை வந்து என் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொன்னனோ அவங்கள எடுக்காமல் உன்னைய போய் என் தலையில் கட்டி வச்சிருக்காங்க பாரு, அப்படி ஒன்ட்ட என்னதான் இருக்கோ, சாதாரண ஒரு காலேஜில் படிச்சிருக்க, அறிவும் கிடையாது, சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் இல்லை, இங்கே பண்ணுறதும் எடுபடி இல்லை, இதில் எல்லாத்துலேயும் உன்னைய தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, எவன் பண்ண வேலையோ இது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு போக, ஹீரோயினும் திருன்னு முடிச்சுட்டு இருக்கா. பேண்ட்ரியில் அவ கூட ஒர்க் பண்ணக்கூடிய 2 பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி காசப் பண்ணுறாங்க. ஸோ பாஸ் சொன்னதை கேட்டியா, அவள் ஏதோ ஸ்பெஷல் கோட்டாவில் உள்ள வந்திருக்கா போல, நம்மலாம் எங்கே படிச்சிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு மத்தியில் இவளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஏதோ கிராமத்துலேருந்து அப்படின்னு சொன்னாக்கா அப்போவே நம்ம இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவளுக்கும் நம்ம பாஸுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், எப்படி இவள் உள்ளே வந்தா, அதுவும் ட்ரைனிங் கூட அட்டன் பண்ணலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க காசப் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் தூரமாக இருந்து கேட்டுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோயினோட அதே டேட்டில் ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு வந்து இங்கே பேசுகிறதெல்லாமே கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே டூஃபேன்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். வந்து அந்த பொண்ணு பேரை கூப்பிடவும் தான் இங்கே காசப் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே பேச்சை மாற்றிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் எம்பாரஸ்டாகவும் நின்றுட்டு இருக்கும் போது தான் இந்த நியூ ஜாயினையும் அப்புறம் அந்த டூஃபேனும் தங்களை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒன்றா தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் போல், ஆமாம் நாங்கள் உன்னை ட்ரைனிங்கில் பார்க்கவே இல்லையே, நீ என்னோட சேர்ந்துருக்க அப்படின்னா என்னோட பேட்சில் தானே ட்ரைனிங்கில் இருந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும், இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறத்துலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு, என்னை எதுக்காக வேலைக்கு எடுத்திருப்பாங்க, ஏதோ தப்பு நடந்திருக்க போலையே, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது, ஏன்னா எல்லாருமே ஹைஃபையான இடத்துல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, நான் மட்டும் தான் இப்படி படிச்சிருக்கேன், என்னோடைய காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு கூட வந்து ப்ராப்பரானதெல்லாம் கிடையாது, ஒருவேளை என்னோட பிளட்டுக்காக தான் வந்துட்டு இவங்க என்ன வேலைக்கு எடுத்திருப்பாங்களா, அப்படி தான் என்னுடைய பிளட்டு டைப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. நேரம் நடந்துகிட்டே வந்ததில் கடைசியாக வந்து ஒரு பால்கனி மாதிரி இடத்துக்கு வந்துடுறா. அது பார்த்தோன்னா வந்து ஒரு டாப் ஃப்ளோரில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏரியாவாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் வழியாக எட்டி பார்க்குறா யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஆனால் அது வந்து ஒன் வே மிரர் மாதிரி, வெளியில் இருக்கிறத வெளியில் மட்டும் தான் காட்டும், உள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வெளியில் இருக்கிறதும் தெரியுங்கிற மாதிரி. ஸோ அந்த சைடு நம்ம பாஸோடைய கேபின் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஸ்னோ பொழிய ஆரம்பிக்குது. ஸோ அவள் வந்து ஸ்னோனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்னோ வந்து அவங்க ஊரை ரிமைண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்க இந்த சைடு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அவளை வந்ததுலேருந்தே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டுருக்கா. அவள் ஸ்னோவில் நனையிறத பார்த்த உடனே அங்கே பேசிகிட்டு இருக்கவரை கூட வந்துட்டு சட்டை செய்யாமல் அவன் வாட்டுக்கு அவனோட கோட்டை தூக்கிட்டு போயிடுறான் வெளியில். நம்ம ஹீரோயின் அங்கே வாட்டுக்கு வந்து அவளுடைய சோகத்தெல்லாம் மறந்துட்டு அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்கும் போது திடீர்னு வந்து அவன் மேலே ஒரு கோட்டு விழுகுது. ஷாக் ஆகிட்டு திரும்புறா. பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்னது என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷாக்கில் கேட்க, நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன், ட்ரைனிங்கில் உங்ககிட்ட சொல்லி கொடுக்கலையா, நீ அதெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ட்ரைனிங்கே அட்டன் பண்ணலை அப்படின்னு சோகமாக சொல்கிறா. ஏன் ட்ரைனிங் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவளோ, ஆமாம் நீங்கள் ஏன் என்னை வேலைக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டோன்னே ஹீரோவும், நான் உன்னை வேலைக்கு எடுக்கல, உன்னை வேலைக்கு எடுத்த டேரக்டர் தான், உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் டேரக்டர் கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்பி போ, இந்த இடம் வந்து நீ ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதனால பேஸ்கெட் பால் கோர்ட்டில் உட்காந்து நம்ம ஹீரோ கியூ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயினுடைய பொசிஷன் நம்ம கம்பெனியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருந்துட்டுருக்கா. அப்படின்ன உடனே அவளோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்லிட்டு இருக்கான். கூடவே வந்துட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப வந்து க்யூட்டாக நடந்துப்பா, அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தப்பு பண்ணணுங்கிற மனசெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இப்போ எதுக்காக அந்த பொண்ணை பற்றி கேட்டுட்ருக்கன்னு உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாள்ல அதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து கியூ என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஒரு ரூமர் தெரியுமா,
விஷயமா எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசவும் தான் ஞாபகம் வருது. முன்னாடி உங்கள் தாத்தா வந்துட்டு இருந்தார் இல்லையா சிஇஓவா, ஸோ அப்பா வந்து அவரை யாரையாவது வந்து பர்சனை வந்து ரெக்ரூட் பண்ணும்போது 2 பேர் ஒரே குவாலிஃபிகேஷனில் இருந்தாங்க, அதில் யார் எடுக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதில் யார் RH நெகட்டிவ் பிளட் இருக்காங்களோ அவங்கள தான் உள்ளே சூஸ் பண்ணுவாராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் கோவப்படுறான். இது ரொம்ப தப்புடா அப்படின்ன உடனே, இல்லைடா அவர் வந்துட்டு அது ஒரு பழக்கமாகவே வச்சுருந்ததா நான் கேள்வி தான் பட்டேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ ஏதோ பிளட்டை நம்ம அவங்க கிட்ட இருந்து உறிஞ்சு எடுக்கிறதுக்காகவே வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது, இது ரொம்ப வந்து தப்பான விஷயம் அப்படின்ன உடனே, நம்ம யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி பிளட் எடுக்கலையே, அவங்களோட பெர்மிஷனோட தானே பிளட் வந்து டொனேட் பண்ணுறதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ நீ என்னதான் சொன்னாலும் இது தப்புடா பிளட்டுக்காகன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கியூவும் உங்கள் தாத்தாக்கு அவங்க பேத்தி நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ணலை தான். ஆனால் இந்த விஷயம் ரூமராக இருக்கிற வரைக்கும் மட்டுமே நல்லது. ஏன்னா இது வந்து நஜோன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த RH நெகட்டிவ்ல நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்க சொல்லி யாராவது ஏதாவது வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்செட்டாக இருக்கால்ல, அப்பா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கசனும் என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கு இப்படி, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோயினும் அவளுக்கு இருக்கக்கூடிய டயலமாவை சொல்கிறா. இந்த மாதிரி பிளட்டுக்காக தான் என்னைய வேலைக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட கசன் சொல்கிறா அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஹீரோ கிட்ட இல்லாத பணமா, டோனார்னா அவனுக்கு யாரை வேணாலும் வந்துட்டு உடனே வர வைக்க முடியும், அவங்க அந்த மாதிரி பணத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறாங்க, இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது, நீயே போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு சொல்கிறா, இப்போ என்ன கொஞ்சோண்டு பிளட் கொடுத்த அவ்வளோதானே, தப்பாக ஏதாவது வேலை செஞ்சா நீ என்ன உள்ளே வந்த, எந்த ஒரு கனெக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணலை, ஒன்றும் கிடையாது, அப்புறம் நீ எதுக்கு யோசிக்கிற, இதே நான் உன் பொசிஷனில் இருந்தால் பிளட் மட்டும் இல்லை என்னோட உயிரில் பாதியை கேட்டால் கூட கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து வேலை செய்யறதுக்கு சரின்னு சொல்லிடுவேன் தெரியுமா, நீ தேவையில்லாமல் வந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கிற, இத்தனோண்டு பிளட் தானே கொடுத்த, அதுவும் உங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுத்த பிளட்டை தான் நீ வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்க, அதுவும் உயிரை காப்பாற்றுறதுக்கு, இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படுவியா, அதை விட்டுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண அவளும் சரின்னு ஓகே ஆகிறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பையில் அவனுடைய தங்கச்சி 2 லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. என்னது இது, எதுக்கு 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் பண்ணும்போது, ஒன்று உனக்கு இன்னொன்று சென்ஷனுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவளுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு உடனே, நான் தான் அப்போவே சொன்னல எனக்காக பிளட் கொடுத்துருக்கா, நம்ம மீனிங்ஃபுல்லாக ஏதாவது அவளுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ பிளட்டு வந்து நல்லா ஊறுற மாதிரியான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நான் குக்கு கிட்ட ப்ரிப்பேர் பண்ண வச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இதை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடு, நீ வந்து டேரெக்டாக கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், பேசாமல் உன் செக்ரட்டரி அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கிளை வாங்கிக்கிட்டு காரில் வைக்க சொல்கிறான். ஸோ இங்கே ஹீரோயினும் திரும்ப வந்துட்டு எப்பவும் போல் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க பாஸ் கிட்ட பெருசாக திட்டு வாங்கிட்டு இருக்கா. ஸோ இவளை பாஸுக்கு வந்துட்டு இவளை சுத்தமாக பிடிக்காது, அதனால வந்து இவ எது பண்ணாலும் வந்து கத்த தான் செய்வார். ஆனால் நம்ம ஹீரோயினும் திட்டு வாங்கி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வேலையை குவிட் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டால, அதனால திட்டு வாங்குறதே அவளுக்கு ஆறுதலாக இருக்குது. ஸோ திட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக வந்து டேபிளில் உட்கார அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து அவளை பற்றி திரும்ப பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. திட்டு வாங்கினா சுகமாக இல்லாமல் வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, நட்டு கழுந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஹீரோயினை பற்றி காசிப் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு இன்னொரு துண்டு கிடைக்குது. அது என்னன்னா ஹீரோவுடைய செக்ரட்டரி அங்கே வராங்க. ஸோ அங்கே வந்து அவங்க வரணும்னு அவசியமே கிடையாது, அவங்க ஃப்ளோருக்கு இது வரைக்கும் இந்த செக்ரட்டரி வந்ததே கிடையாது. ஸோ எல்லாரும் என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஹீரோனோட பாஸும் உடனே ஓடி போயிட்டு அவங்கள்ட்ட எந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஒன்றும் கிடையாது, இங்கே சென்ஷன் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பொறுமையாக கையை தூக்குறா. உடனே அவங்களும் அந்த லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்துட்டு, ஹீரோ இதை உங்ககிட்ட பர்சனலாக கொடுக்க சொன்னார், அதுக்கு தான் நான் வந்தேன், இதில் இருக்கிற ஃபுட் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாக பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஹீரோ எதுக்கு இவனுக்கு லஞ்ச் கொடுக்குறான், ஒருவேளை இவ பண்ண தப்புக்காக வந்துட்டு பாய்சன் வச்சு கொல்ல பார்க்குறாங்களோ அப்படின்லாம் சொல்லி கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் காதில் எதுவுமே வாங்காமல் அவள் வாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அது எல்லாம் சூப்பராக இருக்குன்னு ரசிக்க வேற செய்கிறா. ஸோ அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறா. ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஆஹா ஓஹோன்னு வந்து பாராட்டிட்டு இருக்க, நேற்று தான் அவனை கழுவி கழுவி ஊற்றுனேன், இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கே இப்படி பாராட்டுறேன்ன உடனே, சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா, சாப்பாடு கொடுத்தவனை திட்டவா முடியும், என் பாஸ் ரொம்ப கெட்டவன் நினச்சேன், ஆனால் வந்து நான் பிளட் டொனேட் பண்ணதுக்காக எனக்கு கேரிங்காக பிளட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. அடுத்தது என்னென்னா ஒரு கேஃபேக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறா. இங்கே இதுக்கு வந்திருக்கோன்னு உடனே அவள் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய டூஃபேனை காட்டுறா. இவன் பேர் டூஃபேன், இவனும் வந்து புதுசாக தான் என்ன மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கான், இவன் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கனால இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதனால என்னைய லஞ்சுக்கு கூப்பிட்டான், நான் தான் சரின்னு சொல்லிட்டு தனியாக போனால் போர் அடிக்குமேன்னு உங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அடுத்த நாள் லஞ்ச் அவருக்கு வந்து டைம் ஆன உடனே நம்ம ஹீரோயின் அப்பாடா லஞ்ச் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அப்போ அவளை எல்லாரும் சுற்றி வளைச்சு பிடிச்சிக்கிறாங்க. லஞ்சுக்கு வரியா,
இந்த இடத்துல புது ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே வரியா, இங்கே ஒரு ஃபேவரட்டான ஷாப் இருக்குது, அது இதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அவளுக்கும் நடுவில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே பார்த்தா பாஸோடைய செக்ரட்டரி உள்ளே வந்திருக்காங்க. பாஸோடைய செக்ரட்டரி பிஸியாக இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, என்னைய வந்து உங்கள்கிட்ட லஞ்ச் கொடுக்க சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டு போயிட உடனே அங்கே இருக்க மற்றவங்களும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஃபுட்டை வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது. ஒன்று பாஸோட செக்ரட்டரி இல்லைனா செக்ரட்டரியோட செக்ரட்டரின்னு சொல்லி அவளுக்கு லஞ்ச் வந்துக்கிட்டே இருக்குது. கூடவே என்ன ஆகுதுன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வராத வேறு டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் நம்ம ஹீரோயினை வாட்ச் பண்ணணும், அவள் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. கரெக்டாக அந்த லஞ்ச் டயத்தில் அவள் சாப்பிட்றத பார்க்கறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாரும் அதுக்கப்புறம் தான் அவகிட்ட கொஸ்டினும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாஸுக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினும் எதுவுமே கிடையாது, ஆக்சுவலாக வந்துட்டு நான் பாஸ்க்கு ஒரு குட்டியோண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அந்த குட்டி ஹெல்ப்புக்காக அவர் என்னை தேங்க் பண்ணுறாரு, அதுக்கு தான் இந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தராருன்னு உடனே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ எங்ககிட்ட உண்மையை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சத்தியமாக இதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, சரி அப்போ அது என்ன ஹெல்ப்னு சொல்லுன்னு உடனே அவள் தயங்குறா. எதுக்காக என்னமோ மறைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவளுடைய பாஸ் அங்கே ஓடி வந்து இந்த ஃபைலெல்லாம் ஜெராக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்பாடா இந்த சொட்டத்தில் எப்பயாவது நம்மளை காப்பாற்றினானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடிடுறா. ஸோ அதுக்கு பிறகும் இவங்க விடாமல் நம்ம ஹீரோயினை கம்பல் பண்ணி டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவளுக்கு புதுசாக மேக்கப் ஐட்டம், க்ரீமன் ஸ்டோருக்கு வந்தது எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு கொடுத்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அவகிட்ட ரொம்ப பாசமாக இருக்க மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பின சமயத்தில் டூஃபானும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. டூஃபானும் இந்த மாதிரி என் கூட தான் வந்தேன், ஆனால் கொஞ்ச நாளில் உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுலாம் கிடையாது, இவங்க எல்லாரும் வந்துட்டு ஜென்யூனாலாம் என்கிட்ட பழகலை, எனக்கு வரக்கூடிய லஞ்ச் பாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வராங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நானுமே கேட்கணும்னு நினச்சேன், பாஸுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எந்த சம்மந்தமே கிடையாது, நான் ஒரு எம்ப்ளாயி, அவர் ஒரு பாஸ், அவ்வளோதான். நான் அவருக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேனா அதுக்காக எனக்கு தேங்க் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து இதை கொடுத்துட்ருக்காருன்னு உடனே என்ன ஹெல்ப் பண்ணி இவனும் கேட்குறான். அது மற்றவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம், அதனால் என்னால் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிறா. ஸோ அப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்ன உடனே, பாய் ஃப்ரெண்டா, ஏன் பாஸை சம்மந்தப்படுத்தி தான் நீ இதை கேட்குறியா, சத்தியமாக எதுவும் கிடையாது, எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, லஞ்ச் கொடுக்குறாருங்கிறதுக்காக அந்த மனுஷன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிட முடியுமா, அவரோட லெவல் என்ன என்னோட லெவல் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ன உடனே அங்கே டூஃபானுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்படின்னா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுல்ல, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அங்கே பாரு என் பஸ் வந்துருச்சு, நான் போகிறேன், நீ அப்புறமா பார்த்து கவனமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸில் பிஸியாக இருந்திருக்காளாமா. அதனால் அவளோட கசின் கிட்ட அவளுக்கு பேசுறதுக்கு டைமே இல்லை. தூங்கி எழுந்துட்டு வீக்கெண்ட் வர சமயத்தில் பார்த்தோன்னா அவளோட கசின் பேக்ஸ் எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வச்சிருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் அவள் கசினும் வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், வேற ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிக்கிறா. அப்போ அந்த கசினும் நீ பிஸியாக இருந்தனால தான் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட தான் லிவ் பண்ண போகிறேன் அப்படின்னு உடனே, பாய் ஃப்ரெண்ட், ஐயோ ஆன்ட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் நான் அவங்கள்ட்ட மறைக்கிறேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் என்னை தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் இருக்கிற ஜிஎம்முடைய பையன் தான் இவன், உனக்கு தான் தெரியும்ல, எங்கள் அம்மா இப்போ பாரு சொல்லுவாங்கல்ல, படிக்கிறது கஷ்டம், வேலைக்கு பார்க்குறது கஷ்டம், பேசாமல் ஒரு ரிச்சானவனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் எங்கள் அம்மா இவனோட என்னை கோர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சரி நானே உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் வேண்டாம், என் பாய் ஃப்ரெண்ட் நேரில் வரேன்னு சொல்லிட்டான், அவன் என்னை பிக்கப் பண்ணிப்பான் அப்படிங்கவும், சரி அது வரைக்குமாவது உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படிங்கவும், அப்போ அந்த கசின் சொல்கிறா, கொஞ்ச நாள் போட்டும், நான் முதல்ல செட்டில் ஆகிட்டு அதுக்கு பிறகு உனக்கு என்னுடைய வீடு, என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு எல்லாரையும் உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. ரெண்டு பேர் அதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒன்றா கிளம்புறாங்க. ஸோ இவங்க பேசிக்கிட்டு கிளம்பும் போது அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் விளையாண்டுட்டு இருக்கவங்கள ஒத்து கவனிக்கிறா. ஓ ஹேண்ட்ஸம் கியூ இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுடைய கசினும் ஹேண்ட்ஸம் கியூ அது யாரடி அப்படின்ன உடனே, ஐயோ என் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சிக்கிறா. பாஸா, ரெண்டு பேரில் யார் உன் பாஸ்ன்னொடனே நம்ம ஹீரோயினும் அடையாளம்லாம் சொல்லி வந்து காட்டிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு தான் ஹேண்ட்ஸம் கியூவை பார்த்ததுனால தான் இது என் பாஸ்னே எனக்கு தெரியுது தெரியுமா, ரெகுலர் க்ளோத்ஸில் அவர் எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கியூவை பார்த்துக்கிட்டே இருக்க, அப்போ தான் அங்கே கசினும் கேட்குறா, ஹேண்ட்ஸம் கியூ அது என்னடி அப்படின்னு உடனே, அவர் பேர் கியூ, ஆனால் ஆஃபீஸில் எல்லாரும் அவரை ஹேண்ட்ஸம் கியூன்னு தான் கூப்பிடுவாங்க, எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கூட அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையே செய்யாமல் கியூவை பார்த்துட்டே இருக்கா. அப்போ பாஸும் அந்த பக்கம் திரும்புற மாதிரி இருக்க, அவள் உடனே அவள் கசினுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறா, பாஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கியூவும் கரெக்டாக அப்போ தான் திரும்ப இவங்க ரெண்டு பேரையும் நோட்டீஸ் பண்ணுறா. சந்தோஷமா நம்ம ஹீரோனை பார்த்து சென்ஷன் ஹாய் அப்படின்னு சொல்ல, அவளும் ஹாய்னு சொல்கிறா. அவனோட கசனும், ஏய் அவனுக்கு உன தெரியுதுரி, அவன் உன்னை தாண்டி
கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அவங்ககிட்ட அங்கிருந்து ஆக்சுவல்லே பேச ஆரம்பிக்கிறா. அப்போ தான் அங்கே கியூவும் அமைதியா இரு, அங்கே இருக்க பாரு அந்த கொடிய மிருகம் உன்னை பாத்திர போகுது, அதுக்கப்புறம் வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாயிண்ட் பண்ண நம்ம ஹீரோயினும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கசினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ அந்த கியூவும் பாடுறா நம்ம சொல்றது அப்படியே ஆக்சுவன்லேயே அவளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறத பார்த்துட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணுச்சே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே இருந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் அந்த கொடிய மிருகம் அவன் பக்கத்தில் வருது. ஸோ ஹீரோ அங்கே வந்துட்டு அங்கே என்ன தெரியுது, என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கியூவும் அப்படியே ஷாக் ஆகுறான். அதுக்கு பிறகு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏதோ யோசனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திசை திருப்பி விட்டுடுறான். ஹீரோயினோட கசின் அதுக்கு பிறகு ஹீரோயினை பார்த்துட்டு அந்த கியூக்கு உன்னையும் தெரியும் போல, உன்னையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டி, ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஒரு ப்ராமிசிங்கான ஆள் தான் இருக்கான், அவன் மட்டும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோயேன், ஸோ நீ என்னையை விட ஸ்ட்ராங் ஆகிடுவேன், எங்கள் அம்மாவுக்கு அதை வேற சொல்லி காட்ட வேண்டிய ஒரு வேலையாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வளரிட்டு இருக்க, அவரோட ஸ்டேட்டஸ் வேற என் ஸ்டேட்டஸ் வேற, அவர் எங்கள் ஆஃபீஸில் கிரியேட்டிவ் டைரக்டர், நான் வெறும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கு சொல்லியிருக்கல்ல நான் பார்க்கவும் அசிங்கமாக இருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கும் அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எந்த பையன் என்ன திரும்பி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சின்ன வயசில் சொன்னது இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க, அப்படின்னா நீ இன்னும் வெறுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் வந்து கொஞ்சம் அப்படியே சேடாக நம்ம ஹீரோனோ டீஸ் பண்ணுறதுக்கு சொன்னேன், அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு பிறகு அங்கே அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் காருக்குள்ளே எட்டி பார்த்துட்டு கையை காட்டுறா. ஆனால் அவனும் வந்துட்டு இவளை கண்டுக்காத மாதிரி அப்படியே ஃபேஸ் திருப்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதனால ரொம்பவே அப்செட் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து கசின் வந்துட்டு நான் உனக்கு சீக்கிரம் கால் பண்ணுறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயினும் அவன் என்ன பாய் ஃப்ரெண்டு ரொம்ப ரூடாக இருக்கான், இவன் ஏற்கனவே அப்படி தான் சொல்லியிருப்பான், ஆக்சுவலாக அவன் மற்றவங்கள்ட்ட ரூடாக இருப்பான், என்கிட்ட நல்லா நடந்துப்பான்னு சொல்லிட்டு, அதனால என் கசினை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வரா. அவன் அந்த பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு தான் திரும்பி வரா, கியூவை திரும்ப சைட் அடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில். பட் ஆனால் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கவும் ரொம்ப சோகமாக தன்னோட வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா அவளுக்கு லஞ்சு கியூ கிட்ட இருந்து வருது. அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே வந்து கியூவை கிட்ட பார்க்குறோமேன்னு சந்தோஷப்பட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்குது, தன்னோட க்ரஷ் தங்கிட்ட வந்து பேசுகிறானின்னு சொல்லிட்டு, இந்த லஞ்ச் பாக்ஸ் ஹீரோ கிட்ட இருந்து சாப்பிடு, அப்புறம் இந்த ஆப்பிள் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்கிறது கிளம்பி போக, மற்ற பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஜலஸியாக திரும்பி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் என் க்ரஷ் எனக்கு கொடுத்த ஆப்பிள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆப்பிளை சாப்பிட்டு ரசிச்சுட்டு இருக்கா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ எப்படி பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோயினுக்கு பாஸையும் தெரியுது கியூவையும் தெரியுது, ரெண்டு பேருமே அவளை உளுந்து கவனிக்கிறாங்க, அப்படி இவங்களுக்குலாம் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கண்ணா பின்னான்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் அதனால பிடிக்காம போயிடுச்சு. இவங்க கிட்ட எப்படி ஓப்பனாக போய் சொல்றது எனக்கு லஞ்ச் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த காசிப்ல எல்லாமும் தப்பிக்கணும், எல்லாரும் பார்வையிலேருந்து தப்பிக்கணும், பேசாமல் நம்மளே போயிட்டு லஞ்சை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி கிட்ட போயிட்டு, நீங்கள் என்னைக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்துருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுங்க, லஞ்ச் டைம் ஆன உடனே நானே இங்கே வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் இனிமேல் கேபினுக்கு வராதிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டு அவளுடைய சீக்ரெட் ஸ்பாட், அதாவது ஹீரோ வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால அந்த சீக்ரெட் பிளாட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ முதல் நாள் அவள் அந்த மாதிரி அங்கே வந்து உட்கார்றா. இருந்தாலும் டவுட்டாக இருக்க, அந்த கண்ணாடி வழியாக எட்டி பார்க்குறா. அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியல. இங்கே நம்ம ஹீரோவும் என்னடா இப்போ எப்பவும் சும்மா வருவா, இப்போ என்னென்ன கடை பரப்பிட்டு உட்காந்துருக்கா, இங்கே வேற உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்கான். அவள் சாப்பிட்றது வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக அவன் அதை ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் இந்த பிக்கோட லிவரை சாப்பிட்டு நான் பாண்டா மாதிரி ஆகிட்டேன், எவ்வளோ குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, இல்லை நான் குண்டாகலை, நான் ரொம்ப பாசிட்டிவான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வந்துட்டு எக்ஸசைஸு டான்ஸ்னு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு கேவலமான பாட்டை வேற பாடிக்கிட்டு ஆடிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவங்க வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனுடைய தங்கச்சி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அவளுடைய குழந்தைக்கு 1 month பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுக்கணும், ஸோ எல்லாருமே வந்து பார்ட்னர்ஸோட தான் வரணும், நீ யாரை கூப்பிட போகிற, யாராவது மனசில் இருக்காங்களான்னொன்னே அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. பேசாமல் சப்ரீனாவை கூப்பிடலாமா, சப்ரீனாவும் நீயும் அங்கே அமெரிக்காவில் இருந்தப்போ ஒன்றா க்ளோஸாக இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம ஹீரோ அமைதியாகவே இருந்துட்டுருக்கான். கடைசியாக அவனும் சப்ரீனாவே பேசாமல் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, நீ என்னடா வந்துட்டு எதுவுமே கேர் பண்ணாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். அதனால மீட்டிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே கியூ வந்து காரில் அவன்கிட்ட ரீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் கவனம் ஃபுல்லாக அந்த லஞ்ச் பாக்ஸ் மேலேயே வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி நாள் எப்படி ஆடினா பாடினான்லாம் பார்த்துட்டு யோசிச்சு பார்த்து அப்படியே ரசிச்சு சிரிச்சுட்டு இருக்கான். இவன் தனியாக லஞ்ச் பாக்ஸை பார்த்து சிரிக்கிறத பார்க்குற கியூக்கு ஒன்றுமே புரியல. அவனும் நம்ம ஹீரோட்ட கேட்குறான், என்னடா பசிக்குதா, லஞ்ச் பாக்ஸை ஊற்று பார்க்குற, தனியாக வேற சிரிக்கிற, என்னடா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் அப்படியே டாப்பிக்கை மாற்றி விட்டுடுறான். கியூவும் ஆனால் வந்துட்டு அதை நம்பலைனாலும் இப்போதைக்கு ஹீரோ கிட்ட எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் வந்துட்டு இங்கே கியூ கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவனோட கவனம் ஃபுல்லாக அந்த லஞ்ச் பாக்ஸ் மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே லஞ்ச் அவர் ஆனோடனே நம்ம ஹீரோயின் அவனோட கேபினுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் தான் வந்து சாப்பிட்றா. ஸோ அவள் சாப்பிட ஆரம்பித்த உடனே
இவனும் அவனோட பாக்ஸை திறந்து அவள் எப்படி சாப்பிட்றாளோ அதை பார்த்து பார்த்து அப்படியே அவனுக்கு சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் தனியாக சாப்பிடும் போதே ஃபுட்டை எப்படி இவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அவனும் அவள் ஃபீட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக வந்துட்டு அட் டயத்தில் ஒன்றா சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்படி இந்த கண்ணாடிக்கு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் இந்த சைடுன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இவங்களுடைய வழக்கமாகிடுது. நம்ம ஹீரோவும் அங்கே குளிர் ஜாஸ்தியானதுக்கப்புறமா ஹீரோயினோட ஹெல்த்தை யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் சார்கோல்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கான். அவள் கரெக்டாக வர சவுண்டு கேட்ட உடனே அவன் அங்கேருந்து எழுந்து ஓடிடுறான். ஸோ நம்ம ஹீரோனும் அங்கே வந்துட்டு இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி தானே நம்ம வந்துட்டு இருந்தோம், யாராவது இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, என்னவோ ஒன்று நம்மளுக்கு வந்து நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்பவும் போல சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவள் சாப்பிட்ற அதே சமயமே அவனும் சாப்பிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த கண்ணாடியும் இருக்குது, நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோவும் ஒருவேளை அந்த சைட்லேருந்து இந்த சைடு தெரியுதா அப்படின்லாம் சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கான் அழகா. அதுக்கு அடுத்த நாள் வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோவும் மீட்டிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தனியாக உட்காந்து சிரிக்கிறான் ஹீரோயினை நினச்சி. அதுக்கப்புறம் அங்கே வாட்சை பார்த்து டைம் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்திருப்பாளா, சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாளா, மீட்டிங் எப்போ முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கியூ அங்கே உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கான் சைலண்டாக. நம்ம ஹீரோவும் மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துட்டு வேகமாக அங்கே ஓடி போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயின் வந்துட்டு சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாளா போயிட்டாளான்னு சொல்லி கவனிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு தன்னை அறியாமல் வந்துட்டு முகத்தில் ஒரு புன்னகை வருது. ஸோ அவனும் வந்துட்டு ஒழுங்காக வர தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய திரையெல்லாம் விலக்கி விட்டு கிளாஸ் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவள் சாப்பிட்றத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் பயங்கரமாக ஸ்னோ வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுது. ஹீரோ அதை கவலையாக பார்த்துட்டு இருக்க சமயம் அங்கே வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்னோவில் வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது.